பிரிஸ்பேன் டெஸ்டில் 3வது நாள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 51 ரன்களுடன் தடுமாறிக் கொண்டிருந்த இந்திய அணி இன்று ரோஹித் சர்மாவை 10 ரன்களுக்கு இழந்தது. இந்த தொடரில் சிறப்பாக விளையாடும் ஒரே இந்திய பேட்டரான ராகுல் ஸ்மித்தின் அற்புதமான கேட்சால் 84 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். கடைசி கட்டத்தில் இந்திய அணியின் தூணாக விளங்கினார் ஜடேஜா. அரை சதம் அடித்த ஜடேஜா 77 ரன்களுக்கு ஆட்டமிழந்த போது ஃபாலோ ஆன் தவிர்க்க இந்திய அணிக்கு மேலும் 32 ரன்கள் தேவைப்பட்டன. கடைசி விக்கெட்டுக்கு பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் பொறுப்புடன் விளையாடினார்கள். அவர்கள் உதவியுடன் ஃபாலோ ஆனை தவிர்த்த இந்திய அணி மழையால் பெருமளவு பாதிக்கப்பட்ட 4வது நாள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 252 ரன்கள் எடுத்துள்ளது. 193 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள ஆஸ்திரேலிய அணி கடைசி நாளில் வேகமாக ரன்கள் குவித்து இந்திய அணியை அதைவிடவும் வேகமாக ஆட்டமிழக்கச் செய்ய வேண்டும். மழையும் வரக்கூடாது. காயம் காரணமாக ஹேசல்வுட்டின் பந்து வீச்சும் இல்லை. சாதிக்குமா ஆஸ்திரேலியா? என்ன நடக்கும் 5வது நாளில்?